ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்தது. கடினமான உழைப்பை நீங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கீங்கன்னு தெரியுது. நண்பர் தமன், அவர் ரொம்ப நீண்ட நாளாக நானும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். அவர் நல்ல நடிகர். ஏன்னா சினிமாவில் இது ஒரு வகையான ஒரு மிஸ்ட்ரி மாதிரி, எல்லா திறமையும் இருக்கும், ஓடிட்டே இருப்பாங்க. நம்ம நண்பர் மகேஷ் சொன்ன மாதிரி அந்த வெளிச்சம் தள்ளி போயிட்டே இருக்கும். அது எப்படின்னா யானை மாலையை தூக்கிடுற மாதிரி, யானைக்கும் தெரியாது மாலைக்கும் தெரியாது யார் கழுத்தில் விழுவுன்னு. சம்டைம்ஸ் அந்த பக்கம் வேடிக்கை பார்க்க வருவாங்கல்ல, சைக்கிளை விட்டு இறங்கி என்னங்க கூட்டமாக இருக்குது, யானையான்பா அவன் கழுத்தில் மாலை விழுந்து ராஜாவை மாடிடுவான். ஒரு 50% முடிச்சிட்டாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முன்னணி இயக்குநர்களே 5 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ஆனால் ஒரு படம் பண்ணி அதுவும் ப்ரொடியூசர்ஸுங்க அப்ரிஷியேட் பண்ணுறது இருக்குல்ல, யூஸ்வலாக இந்த மாதிரியான மேடைகளில் ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர் முட்டிப்பாங்க ஆனால் அது இல்லாமல் ப்ரொடியூசர்ஸ் ஒரு டைரக்டர்ஸுங்கிற ஒரு டீமை அப்ரிஷியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.